விருதுநகர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று வாய்ப்பு கேட்ட பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் பாஜக சார்பில் மதுரையில் நிறுத்தப்பட்டார். அப்படி நிறுத்தப்பட்ட ராமசீனிவாசன் 2ஆம் இடத்திற்கு வந்தார். அதிமுக சரித்திரம் காணாத வகையில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படக்கூடிய பகுதிகளில் 3வது இடத்திற்கு போய் டெபாசிட்டையும் இழந்தது. ஆகவே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதை போல பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக திருமதி சசிகலாவின் தயவால் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை அலட்சியமாக நடத்துகிறார். அதே போல ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் ஓட்டு போட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவரை அலட்சியமாக நடத்துகிறார். இதற்கு மேலாக அந்த ஆட்சியை எஞ்சிய காலம் காப்பாற்றிக் கொண்டிருந்த பாஜகவுக்கு அவர் துரோகம் இழைத்தார். இத்தகைய காரணங்களால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய சரிவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அதிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நீங்கள் கூறுகிற இந்த பேச்சுக்கள் உணர்த்துகின்றன. ஓனாய் என்பது, ஆட்டுக்குட்டி என்பது, களை என்பது, பயிர் என்பது, யார் ஓனாய் யார் ஆட்டுக்குட்டி என்ற ஆராய்ச்சியில் திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ இறங்க தொடங்கினால் சில விவகாரங்கள் அவருக்கு நெருக்கடியாக வந்து முடியும். கூவத்தூரிலே என்ன அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்பட்டன, ஆட்சி எப்படி காப்பாற்றப்பட்டது என்பதையெல்லாம் பகிரங்கமாக பொதுவெளி விவாதிக்கப்பட்டால் அதிமுகவினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிடும்.